ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் நிறைய பழமையான கோவில்கள்லாம் பற்றி பார்த்துன்னு வரோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திருவீழிமிழலை அப்படிங்கிற ஊரில் உள்ள அருள்மிகு வீழிநாத சுவாமி திருக்கோவில் பற்றி பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா, மாயவரம் திருவாரூர் ரூட்டில் பேரளம் வந்தான்னா அங்கேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு நம்ம கும்பகோணத்துலேருந்தும் வரலாம். இங்கே சிவபெருமான் பேர் என்னென்னா, அதான் இறைவன் பெயர் திருவீழிநாதர். அம்பாள் பேர் என்னென்னா சுந்தர குச்சாம்பிகை. இந்த தலத்தோட விருட்சம் என்னென்னா வீழிச்செடி, அதனால தான் அந்த பேர் வந்திருக்கு. தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம். இங்கே இறைவனது லிங்க திருமேனிக்கு பின்னாடி பார்வதி பரமேஸ்வரர் திருமண கோலத்தை நம்ம பார்க்க முடியும். இக்கோவில் திருமண வரம் அருளும் முக்கிய தலமாகும். இந்த தலத்தில்தான் அப்பருக்கும் சம்பந்தருக்கும் சிவபெருமான் படிக்காசு அருளினார். இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் இந்த கோவிலை பற்றி இருக்குது. இதெல்லாம் இந்த கோவில் அர்ச்சகர் திரு மகாலிங்கம் சிவாச்சாரியார் இப்போ சொல்லுவார், நம்ம அதை கேட்கலாம். ஜெகநத் பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரன். பரம கருணாமூர்த்தியாக இருக்கிற பரமேஸ்வரன் 21 கல்யாண ரூபத்தில் இந்த ஊரில் இருக்கிற கல்யாண ரூபம் ரொம்ப விசேஷமான இருக்கு. பூலோக கைலாயம் அப்படின்னு சொல்லுவார், பூலோக திருமணம் சொல்லுவார். சில இடத்துல கைலாயத்தில் கல்யாணம் பண்ணிட்டு பூலோகத்தில் அடுக்கிற மூர்த்தியாக இருக்க. அதுக்கு சின்ன உதாரணங்கள் நல்லூர், வேதாரண்யம், திருவண்ணஞ்சேரி, இது மாதிரி இடத்துல தான். அங்கே பகவானுக்கு 4 கை இருக்கும், மான் மழு இருக்கும். இங்கே சராசரி மனுஷனாக பரமேஸ்வரன் இந்த ஊருக்கு அம்பாவுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பரமேஸ்வரன் இந்த ஊருக்கு மாப்பிள்ளையாக வந்ததான மாப்பிள்ளை சுவாமின்னு சொல்லுவோம். எங்கேயும் இல்லாத அழகாக அங்கே அம்மா பரமேஸ்வரன் கையில் காசி ஏற்றுற பிரம்பு கையில் வச்சுட்டு நந்தியை அரவணைச்சுண்டு 2 இடத்துல தன்னை கல்யாணத்தை பார்த்து காமிக்கிறார். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கோலம், கல்யாணம் ஆன பிறகு ஒரு கோலம். கல்யாணத்துக்கு முன்னாடி நந்தியோடு சேர்ந்திருக்கார். நந்தி தான் தோழன், நந்தி தான் சாட்சி, நந்தி தான் திருமணம் அமைப்பார். கல்யாணத்துக்கு முன்னாடி அம்பாள் பேரு கார்த்தியாயின் திருநாமம், கல்யாணம் ஆன பிறகு அம்பாள் பேரு சுந்தர குஜாம்பிகைன்னு பேர். அப்படி அம்பாள் பரமேஸ்வரனுக்கு மாலையிடும் போது ஒரு 3 மந்திரம் சொல்றார். அந்த மந்திரம் தான் கார்த்தியாயின் மந்திரம் சொல்லுவார். அந்த காத்தியான மந்திரத்தை கல்யாணத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறவா நேராக தரிசனம் பண்ணும்போது பலன் ஜாஸ்தி. என்ன காரணம், நேராக நம்ம நிற்கிற பிரார்த்தனை பண்ணுற இடத்துக்கு போய் கல்யாண மணவரையும் சொல்லுவோம். அந்த கல்யாண மணவரை நின்று சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு சுவாமியை கடைக்கன் பாறை மேலப்பட்டு சுவாமிக்கு சாத்தின மாலையை பிரசாதமாக கழுத்தில் போட்டுண்டு அந்த காத்தியான மந்திரத்தை ஒருத்தரை சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு தூண் இருக்குது. அந்த தூண் தான் கல்யாண தூண், பந்தக்கால் முகூர்த்தக்கால் சொல்லுவாள். அந்த பந்தக்கால் முகூர்த்தக்காலை ஒரு 3 பிரதட்சணம் பண்ணிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த பிரார்த்தனை பண்ணி அந்த பிரசாதமாக இருக்கிற மாலையை ஆற்றுல வச்சிருந்து அந்த விரத மந்திரம்ங்கிற காத்தியான மந்திரத்தை ஒரு மாட்டில் ஆற்றுல பாராயணம் பண்ணும்போது அந்த விக்னங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும். கல்யாணம் ஆகிறது நல்ல இடத்துல கல்யாணம் ஆகும். அந்த கல்யாணம் முடிஞ்சு தம்பதியாக சுவாமியோட தரிசனம் பண்ணணும். தம்பதியாக இருக்கிற சிவபெருமான் பார்வதியை தம்பதியாக யார் தரிசனம் பண்ணாலோ சகல விதமான பாக்கியம் கண்ண கிடைக்கும். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நேற்று சட்டத்தை பூர்த்தி நடந்தது, இன்னைக்கு பீமராஜ சாந்தி நடக்கிறது. சட்டத்தை பூர்த்தி, பீமராஜ சாந்தி, சதாபிஷேகம், இந்த மாதிரி மங்கள காரியங்கள்லாம் தொடர்ந்து நடக்கும். லைஃப் லாங் கிடைக்கிறது. தம்பதியாக இருக்கிற சுவாமியம்பால தம்பதியாக தரிசனம் பண்ணும்போது தம்பதி அந்யோன்யம், நீண்ட வாழ்நாள், சௌபாகியம் எல்லாம் கிடைக்கிறது. திருஞான சம்பந்த பெருமான் சுவாமிகிட்ட பதிகம் பாடி பொற்காசு பெற்று எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுறார். அதில் ரொம்ப ரொம்ப விசேஷமான தேவாரம் இருக்குது. அந்த தேவாரம் தான் வாசி தீரவே காசு நல்குவின்னு பதிவு. அந்த வாசி தீரவே பதியத்தை யாரெல்லாம் பிரார்த்தனை பண்ணாலோ அவளுக்கு என்னென்ன பலன் கிடைக்குதுன்னா, முதல்ல வேலை கிடைக்கிறது. அந்த வேலை மூலியமாக ஒரு வருமானம் கிடைக்கிறது. அந்த வருமானம் சுப செலவாகும், வீண் விரயமாகாது. வாழ்க்கைகளிலிருந்து வெற்றி. ஆற்றுல எத்தனை பேர் வந்தாலும்
சாப்பாடு போடலாம். அதாவது அன்னதானத்துக்கு பதியம் பாடி அந்த காசு வாங்கி எல்லாருக்கும் அன்னதானம் பண்ண இடம் ஞானசம்பந்தர் பெருமான். அவர் இந்த ஊரில் ரொம்ப விசேஷமான ஒரு பிள்ளையார் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இந்த ஊருக்கே கேஷியர் அண்ட் ட்ரெஸரர். அவர் தான் வந்து படிக்காசி விநாயகர் பேர். அந்த படிக்காசி விநாயகர்கிட்ட அப்பரி பெருமான் நாவுக்கர் சொல்கிற அப்பரி பெருமான் வந்து பதியம் பாடி அந்த பொற்காசு பெறார். ஞானசம்பந்த பெருமான் சுவாமிகிட்ட பதியம் பாடி பொற்காசு பெறார். ஞானசம்பந்தர் பீடம் கிழக்கு, அப்பரி பெருமான் பீடம் மேற்கு. ஆக அந்த வாசுதேவ பதிவு விசேஷம், கல்யாண மந்திரம் வந்து விசேஷம். திரேதாயுகத்தில் மகாவிஷ்ணு 1000 தாமரை புஷ்பத்தார சிவபெருமானுக்கு வந்து அர்ச்சனை பண்ணார். ஜலந்தரன் ஒரு அரக்கன், அந்த அரக்கனை அழைக்கிறதாக சிவபெருமான்கிட்ட வந்து கைலாயத்துக்கு போய் கேட்குறாரா, நான் சொல்கிற இடத்துக்கு நீ வந்து என்னை பூஜை பண்ணுங்கிறாரா. இந்த ஊருக்கு வந்து தங்கி அந்த தாமரை தடாகத்தை உண்டு பண்ணி நிறைய தாமரை மலரை பயிர் செஞ்சு எனக்கு 1000 தாமரை புஷ்பத்தார இவரே இந்த மகாவிஷ்ணுவே கம்போஸ் பண்ண சகசநாமம் பஞ்சாட்சர சகசநாமம். பஞ்சாட்சர சகசநாமம் அப்படின்னா நம சிவாய, அகாரம் வகாரம் சிகாரம் வகாரம் யகாரம் அப்படிங்கிற அக்ஷரத்தில் ஒவ்வொரு 200 அர்ச்சனையும் ஒவ்வொரு மதத்துக்கு 200 அர்ச்சனை பண்ணிட்டே வராது. அப்படி பண்ணுறச்சே பூர்த்தியார சமயத்தில் பரமேஸ்வரன் ஒரு சின்ன பரிசை பண்ணாரா. அந்த தட்டிலேருந்து ஒரு புஷ்பத்தை எடுத்து மறைச்சி வச்சுட்டு இருக்காரா. அந்த மறைந்த மலருக்காக தன்னுடைய கண்ணி விழியே சிவபெருமான்கிட்ட வந்து அர்ப்பணம் பண்ணுறார். ஆக நீ நெசமானா கண் நோய் நிவர்த்தியாகும், எதிரியோட மலம் குறையும், இழந்த பொருள் திருப்பி கிடைக்கும். இந்த ஊர் திருவாவூரை ஆலயத்துக்கு சொந்தமான கோயில். இந்த கோயில் இது பார்த்தீங்கன்னா திருவாரூர், கும்பகோணம், மயிலாடுதுறைக்கு சென்றாக இருக்குது. இப்போ சென்னையிலேருந்து வரவர் மயிலாடுதுறை எடுத்தால் அப்படியே பூந்தோட்டம் வழியாக வந்து தென்கரை நாகரோடு இருக்கும், கட் பண்ணி அப்படிலாம் உள்ளே வரலாம். இப்போ வெளியே திருச்சிலேயே தஞ்சாவூரில் தரக்க வரும்போது தெற்கேருந்து வரும்போது கும்பகோணம் வந்துருக்கு. கும்பகோணத்தில் 1 hour ட்ராவல் தான். அங்கேருந்து வரும்போது நாச்சியார் கோவில் வழியாக பூந்தோட்டம் சரஸ்வதி கோவிலுக்கு முன்னாடி 10 கிலோமீட்டர் முன்னாடி தென்கரை நாகரோடு அது நேராக கொண்டு வர வேண்டியது. கார்த்தால கோவில் டைம் பார்த்தீங்கன்னா கார்த்தால 8லேருந்து 12:30, சாயந்தரம் 4லேருந்து 8 மணி வரைக்கும் இந்த கோவில் டைம் அமைச்சிருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவில் எவ்வளோ சிறப்புகள் வாய்ந்தது பார்த்தீங்களா? சிவாச்சாரியார் ரொம்ப நன்னா நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். விவரித்த விதமே ரொம்பவே ஒரு தனி அனுபவமாக இருந்தது. கட்டாயமாக நீங்கள் வந்து மாயவரம் போனாலோ, கும்பகோணம் பக்கம் போனாலோ, தஞ்சாவூர் பக்கம் போனாலோ இந்த கோவிலை ஒரு தடவையாவது தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.